யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித புதைகுழிகள் அகழப்பட்டு வருகிறது. தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இனப்படுகொலையின் உச்சம் என்பனவற்றுக்கு சான்றுகளாக இந்த செம்மணி மனித புதைகுழிகள் முதல்கட்ட ஆதாரங்களாக காணப்படுகிறது. இது தற்போது பேசுபொருளாக இருக்கின்ற நிலையில் தமிழர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இந்த மனித புதைகுழிகள் இருக்கின்றது என தொடர்ச்சியாக குறிப்பிடப்படுகிறது. யுத்த காலத்திலும் சரி, அதற்கு முன்னர் இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் இருந்த போதில் பல்வேறு தமிழ் மக்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் பலர் கடும் சித்திரவதைகளுக்குள்ளாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களுடைய உடல்கள் இவ்வாறு புதைக்கப்பட்டிருப்பது அனைத்து தமிழ் மக்களும் ஒவ்வொரு முறையும் கூறி வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் செம்மணி போன்று மண்டைதீவு, அல்லைப்பிட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளிலும் மனித எச்சங்கள், மனித எலும்புக்கூடுகள் மண்ணுக்குள் இருக்கின்றது என்பது தொடர்பாக சில தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. மண்டைதீவு, அல்லைப்பிட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர் ஜோதிகள் குறித்து சாட்சியங்கள் இருப்பதாக பேலனை பிரதேச சபை உறுப்பினர் பிரகலாதன் இது தொடர்பாக தெரிவித்துள்ளார். வேலனை பிரதேச சபையினுடைய 2வது மாதாந்த கூட்டம் இடம்பெற்ற போது சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் சபையின் சபா மண்டபத்தில் கூட்டம் இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிடுகிறார். 1990களில் இடம்பெற்ற இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைதீவு, அல்லைப்பிட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் அதிகமான இளைஞர்கள் யுவதிகள் காணாமலாக்கப்பட்டனர். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டைதீவு பகுதி குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்காக வாழும் சாட்சியங்கள் இருப்பதாக பிரகலநாதன் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த புதைகுழியை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு செம்மணி புதைகுழி விவகாரம் பூதாகரமாக இருக்கும் இந்த சூழலில் வேலனை பிரதேசத்தில் 90ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக கூறப்படும் புதைகுழியையும் அகழ்வதற்கு அப்பிரதேசத்தை உள்ளடக்கிய பிரதேச சபையாக இருப்பதால் அதை வலியுறுத்தவே இந்த விவகாரம் இங்கு வலியுறுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எங்களுடைய அமைப்பு எழுதாமல் பேரவை. அப்போ எழுதாமல் பேரவை தாயக செயலணி என்ற கிளிநொச்சியில் இயங்குகிற அந்த அமைப்புக்கு ஆதரவாக இந்த ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அப்போ இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைத்து அமைச்சு கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாங்களும் அதை சேர்ந்து போகிறோம். நாங்கள் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறது குறிப்பாக சிங்கள மக்களுக்கு எதிரானது. தென்னிலங்கை எங்களோட கருத்தில் போய் சேரும். சிங்கள மக்களும் எங்களோட நிலப்பாட்டை விளங்கிக்கொள்ளும். முதல் இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. தென்னிலங்கையில் ஒரு மாற்றம் வந்தபடியா தம்பி ஜனாதிபதி குமார திசாநாயக்கு அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிக்கணும். இப்படி பல விஷயங்கள் வெளிவரணும். அதுதான் எங்களோட முக்கியமான விடை. இப்போ இதில் பிரச்சனை இருக்குது, பல்வேறுபட்ட பிரச்சனைகள். நாங்கள் இப்போ அரசியல்வாதிகள் நாங்கள் ஒரு விதமான கருத்தை சொல்லினோம். அதுக்கு முரணான அவர்களுக்கு எதிரான கருத்து நாங்கள் தெரிவிக்கல. ஆனால் எங்களோட நிலப்பாடு நாங்கள் தெரிவிக்கிறோம். என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு உள்ளக விசாரணை நடைபெற வேணும். வேண்ட கொழும்பில் நாங்கள் ஜனாதிபதி மட்டத்திலே எங்களோட பிரச்சனையில் தெரிவிக்கணும். இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லி நாங்கள் முதல்ல உள்ள விசாரணை ஜனாதிபதியோட கதைக்க இருக்கு. பல்வேறுபட்ட செம்மணியில் இருந்து புதவளியிலிருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. அப்போ சர்வதேசம் எங்களை 100க்கும் மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து தான் எங்களுக்கு புனர்வாழ்வு வந்தது. சர்வதேசம் தான் எங்களை பயங்கரவாதம் என்று சொல்லி அடித்தது. அதே தான் இந்த பொறுப்பேற்றது. அப்போ அவை ஒரு விதமான திட்டமும் இல்லை. அடுத்த கட்டம் அவை ஒரு விதமான திட்டம் பயங்கரவாதம் மற்ற சூழ்நிலை இப்போ என்ன வச்சிருக்கணும்னு சொன்னால் நாங்கள் பின்பற்ற தயாராகவே அது திட்டம் இல்லை. நாங்கள் போயிட்டா நடுவில் நிற்கிறோம். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தாங்கி கொண்டு இருக்கும். இதை நாங்கள் போய் சர்வதேசத்துக்கு இலங்கையை கடந்து போய் சர்வதேசத்தில் சொல்லிடலாம். நான் சுருக்கமாக இதுதான் சொல்கிறேன். உள்ள நம்ம பாதுகாப்பு படையை அரசியல்வாதிகளின் கருத்தின்படி வடகிழக்கிலிருந்து வெளியேற்றணும் என்ன, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு படை ஒரு ஆயுதமேந்திய போராளியோட அரசியல்வாதியின் நாக்கை விட ஆயுதமேந்திய போராளியின் அந்த ஆயுதம் பாதுகாப்படையின் ஆயுதம் புனிதமான. இவே நாங்கள் அரசியல்வாதிகளையும் இங்கே அரச உத்தியோகத்திலையும் நம்பி எங்களுக்கு பயங்கரவாதமற்ற சூழ்நிலை உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமாக இதுதான் சொல்கிறோம். நாங்கள் ஜனாதிபதி மட்டத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்குது. செம்மணியில் எத்தனையோ புதவழி இருக்குது. செம்மணி புதவழியாக இருந்தால் என்ன,
என்ன இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையா இருந்தானே, அரசியல் தீர்வு திட்டம் இருந்தானே, சர்வதேசம் எங்களை தாண்டி போயிடாது. நாங்கள் தென்னிலங்கையில் போய் ஜனாதிபதி மட்டத்தில் கதைச்சித்தான் அடுத்த கட்டம் அங்கால நகர். அதுக்காக நாங்கள் சர்வதேச விசாரணை தேவையில்லையாண்டி இல்லை, சர்வதேச விசாரணையும் வேணும். எங்களுக்கு சிங்கள மக்களுக்கு எங்களோட நிலைப்பாட்டை சொல்லுவோம். இதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். தம்பி எங்களோட கோரிக்கையை வாய்ச்சி காட்டுவார். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் தவேந்திரன். நாங்கள் எழுக தமிழ் பேரணி என்ற அமைப்பினூடாக சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனை விதமாக நடந்தாலும் எங்கண்ட இப்பத்தைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைய மாத போராட்டங்கள் சிலது நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமான போராட்டங்கள் செம்மணியை தான் இப்போ முதலாவதாக ஒரு பெரிய போராட்டமாக நடக்க இருக்கின்றது. அதில் நாங்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களை இங்கே முன்வைக்கலாம்னு இருக்கிறோம். அந்த கோரிக்கை கொஞ்சம் இருக்குது. அதில் தாயக சேலனி என்று ஒரு அமைப்பு, அவங்க தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக அவங்களோட சேர்ந்து நாங்களும் பயணிக்கிறதுக்கு தயாராக வந்திருக்கிறோம். எங்களை சார்ந்து எங்களது மக்களும் இவர்களோடு பயணிக்கணும் என்றால் முக்கியம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் எப்படின்னு சொல்லிச்சேன்னா, எங்களுக்கு எது நடக்கல நாங்கள் தப்பிட்டோம்ட்டு யாரும் ஒதுங்கலாம். இன்று அங்கால நடக்கிறது நாளைக்கு எங்களுக்கு நடக்கும். அப்போ அதை புரிஞ்சுனவாக கொண்டு கருத்தாளன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே அதை சரியாக கடைப்பிடித்து எல்லாரும் வேணும். பக்கத்தில் ஒரு கடை வந்திருக்கு, அதை பார்த்து நாங்கள் துறக்கணுமென்ற அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒத்துழைப்பை தந்து ஒரு பிரச்சனையோட தமிழ் மக்களாக சேர்ந்து நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அதை எல்லாருமே ஏற்று அந்த முழுமையாக அதை செயல்படுத்தணும். அப்போ தான் பிரியோசனம் அதனுடைய சரியான பலன் எங்களுக்கு கிடைக்கும். 10 பேர் போக 90 பேர் இருந்தீங்கன்னா எவருக்குமே எதுவும் நடக்காது. எல்லாருமே சேர்ந்து தட்டி ஒரு ஆள் கை தட்டினா சத்தம் கேட்க, 2 கையும் தட்டுறது போதும் தான் சத்தம் வருகின்ற மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். அந்த சிறிய விடயங்கள் இருக்குது, அதை நான் தெரியப்படுத்துகிறேன். எழுக தமிழ் பேரவை ஆகிய நாங்கள் புரட்டாசி மாதம் 2025, 23, 24, 25, 26, 27 ஆகிய நாட்களில் வடக்கு கிழக்கு நடைபெறும் நீதியின் ஓலங்கள் கையெழுத்து போராட்டம் முழுமையான ஆதரவு தெரிவிக்கிறோம். அது எங்கள் அமைப்பால் தெரிவிக்கிறோம். அதில் குறிப்பிடப்பட்ட ஊடகங்கள் அறிக்கை மிகவும் காத்திரமான விடயங்கள் ஆகும். அதில் முதலாவது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும். 2வது, எதிர்வரும் புரட்டாதி மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு அதனை நாடுகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். 3வதாக, தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்யப்பட்ட படை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போல அனைத்து நாடுகளும் பயணத்தடை நடைமுறைப்படுத்த வேண்டும். 4வது, தமிழர் இன அழிப்பு பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். 5வது, இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களையும் விடுவிப்பதோடு தமிழர்கள் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளும் நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். 6வது, பயங்கரவாத தடைகள் என்ற பெயரில் இன்று தொடரும் தமிழ் அடக்குமுறைகளை நிறுத்த நீண்டகாலமாக சிறைகளில் வாழும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் கொடுக்க வேண்டும். 7வது, கடந்த 76 ஆண்டுகளாக தொடரும் தமிழர்கள் இன அழிப்பு நிறுத்தி ஓர் சர்வதேச நிதி போர் முறையை மூலம் தமிழர்கள் வாழ்வுரிமையை உறுதி செய்து அனைத்து நாடுகளும் ஆதரவு அளிக்க வேண்டும். 8வது, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயக என்பதை தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உடையவர்களை என்பதை ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் தீர்வு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இன்றியமையாத உலக தேச அங்கீகாரம் வழங்க வேண்டும். 9வது, தமிழர்களுக்கும் வழங்கப்படும் தேச அதிகாரங்கள் எந்த காலத்திலும் மீளப்பெற முடியாத வகையில் உறுதி செய்ய வேண்டும் என்பதை சர்வதேசமும் ஐநாவும் உறுதிப்படுத்த வேண்டும். மேற்கொண்ட விடயங்கள் வலியுறுத்தி நீதியின் ஓலம் என்ற கையெழுப்ப போராட்டம்
23/8/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் செம்மணி ஆரம்பம். தமிழர் தாயகம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும். இந்த போராட்டம் வெற்றியடைய அனைத்து ஊடகங்களும் அமைப்புகளும், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், ஒன்றிய மாணவர்கள் அமைப்பு, சிவில் அமைப்பு, மத அமைப்பு, வர்த்தக சங்கங்கள், தொழிலாளர் சங்கங்கள், போக்குவரத்து கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஊர்ச்சங்கங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள், புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அனைவரும் பேர் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் உங்களை கேட்டு நிற்கின்றோம். எழுக தமிழ் பேரவை ஆகிய நாங்கள்.